மதுரை மண்ணின் அசைக்க முடியாத சாம்ராஜ்யம், துரோகத்தை நடுங்க வைக்கும் நீதியின் உச்சகட்ட நடுவர். தவறு செஞ்சவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் அடுத்த கணமே ரத்தம் கக்கி அவனோட ஈரக்குலைய நடுநடுங்க வைக்கும் ஆதிகால மதுரையின் ஆன்மீக நீதிபதிதான் 18ஆம் படி கருப்பசாமி. சட்டம், நீதிமன்றம், காவல் நிலையம்னு இப்படி எதுவுமே இல்லாத அந்த காலத்திலேயே மதுரை மக்கள் தங்களோட அத்தனை பஞ்சாயத்துகளையும் நியாயங்களையும் இவர்கிட்ட கொண்டு வந்துதான் தீர்த்துக்கிட்டாங்க. நீங்க இப்பவும் மதுரை பக்கம் போய் இவரோட பெயரை சொன்னாலே ஒட்டுமொத்த மதுரை மக்களும் பயபக்தியோடு நடுங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அநீதிய அடியோடு வேற இருக்கிற அவரோட அதி உக்கிரமான சக்தியும், பொய் சத்தியம் செஞ்சா அவங்க குடும்பத்தையே வேட்டையாடி அழிச்சுடுற அவரோட பிரம்மாண்டமான அறிவாளோட வீரியமும் தான். தன்னை நாடி வர்ற உங்களோட கவலைகளை நொடியில போக்கி உங்களுக்கு அரணா நின்னு வேண்ட வரங்களை அள்ளித்தர வழலா விளங்குற இந்த அதி உக்கிர கடவுள் எதுக்காக மதுரையில உருவமே இல்லாம ஒரு பிரம்மாண்டமான கதவா மாறி நிக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா? அதை விட ஒரு பெரிய மர்மம், அந்த மாபெரும் கோட்டை கதவுகள் ஏன் 365 நாளும் இரும்பு பூட்டுகளால பூட்டியே வைக்கப்பட்டிருக்கு? இவ்வளவு உக்கிரமா பூட்டி இருக்க அந்த பிரம்மாண்ட கதவை வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஏன் திறக்கிறாங்க? அந்த ஒரு நாள்ல அங்க யாருக்கு அனுமதி கிடைக்குது? கருப்பசாமியோட ஆக்ரோஷமான காவலை தாண்டி உள்ள நுழையிற அந்த மாபெரும் சக்தி எது? அந்த மூடிய கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அந்த பயங்கரமான ரத்த சரித்திரம் என்னங்கிற கேள்விகளுக்கான விடைகள் தான் உங்களுக்கு பல அதிரடி திருப்பங்களா காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் மண்ணோட எல்லையை காக்கிற இந்த காவல் தெய்வம் எப்படி பக்கத்து மாநிலமான கேரளாவில் இருக்கிற ஐயப்பனுக்கும் மதுரையில இருக்கிற கள்ளழகருக்கும் ஒரே நேரத்துல முதன்மை காவலனா மாறினாரு அப்படிங்கிற மர்மத்தையும், இந்த 2 இடங்கள்லயும் இருக்க அந்த 18ங்கிற எண்ணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்களையும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எல்லாத்துக்கும் மேலா நம்ம ஊர் காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் இருக்கிற கருப்பசாமி உண்மையிலேயே ராமபிரானோட சொந்த மகன்தானாங்கிற ரகசியத்தையும், முக்கன் முதல்வனான சாக்ஷாத் அந்த சிவபெருமானையே சதுரகிரி மலையில வச்சு கருப்பசாமி சாட்டையால அடிச்சு வெளுத்ததா சொல்லப்படுற அதிரவைக்கும் ஆன்மீக உண்மையையும் இந்த ஒரே பதிவுல 3 பிரம்மாண்ட வரலாற்று கதைகளாக மிக விரிவாக நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத இந்த 3 மிரட்டலான கதைகளையும் கேட்க கொஞ்சம் கூட வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா நடுவுல நீங்க ஒரு வரிய தவற விட்டாலும் அந்த மர்மம் முடிச்சு உங்களுக்கு புரியாமலேயே போயிடும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை பின்தொடராதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த உங்க ஊர் எல்லையில இருக்க கருப்பனோட பேரை கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க கருப்பனோட வரலாறுக்குள்ள போகலாம். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போகக்கூடிய இந்த வைணவ கோவிலோட பிரதான நுழைவு வாயிலான மாபெரும் ராஜகோபுர வாசல் மட்டும் 100 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் எப்பவுமே பூட்டியே கிடக்கிறதுக்கு பின் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக மர்மம் என்ன தெரியுமா? பக்தர்கள் கோவிலுக்குள்ள போக பக்கவாட்டுல இருக்கக்கூடிய வேறு வாசலை தான் பயன்படுத்துறாங்களே தவிர இந்த முக்கிய வாசல் வழியாக யாருமே கோவிலுக்குள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்விக்கான பதில் ஒரு சாதாரண மரக்கதவிலோ அல்லது கல்வெட்டிலேயோ கிடையாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு ரத்தம் சிந்திய வரலாற்றில் விழிஞ்சிருக்கு. இந்த அடைக்கப்பட்ட கோட்டை வாசலின் மையமாக விளங்குபவர் தான் 18ஆம் படி கருப்பசாமி. ஆனா இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய விசித்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சன்னதியில கருப்பசாமிக்குன்னு எந்த ஒரு சிலையோ உருவமோ கிடையாது. அங்கு தெய்வமாக வணங்கப்படுவது அந்த அடைக்கப்பட்ட பிரம்மாண்டமான சந்தன கதவுகள் தான். அந்த பெரிய இரட்டை கதவுகள் சந்தனம் பூசி குங்கும பொட்டிட்டு மாலை அணிவித்து தீபாராதனை காட்டி கதவையே தெய்வமாக வழிபடும் மரபு இன்றளவும் நம்மள மெய் சிலிர்க்க வைக்குது. இந்த மாபெரும் கோட்டை வாசலோட கதவே தெய்வமாக மாறியதுக்கு பின்னாடி மலையாள தேசத்திலிருந்து வந்த 18 மந்திரவாதிகளின் பேராசை மற்றும் துரோகத்தின் கதையும் அடங்கி இருக்குது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மந்திரம், தந்திரம், பில்லி, சூனியம், மாய வித்தைகளில் அசாத்திய வல்லமை படைத்த 18 மந்திரவாதிகள் கள்ளழகர் கோவிலோட தெய்வீக ஆற்றலை திருடும் நோக்கத்தோடு மதுரை மண்ணுக்குள்ள நுழைகிறாங்க. அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளாவை ஆண்ட ஒரு மன்னன் அழகர் கோவிலுக்கு வந்தபோது கள்ளழகரோட அழகுல சொக்கி போவாரு. கள்ளழகரை கேரளாவுக்கு கடத்திட்டு போக நினைத்த அந்த அரசன் 18 கேரளா மந்திரவாதிகளை அழகர் கோவிலுக்கு அனுப்பி வைப்பாரு. இந்த மந்திரவாதிகளுக்கு காவல் தெய்வமான கருப்பண்ணசாமிய கூடவே அனுப்பி வச்சாரு. வெள்ளை குதிரை மீதேறி வந்த கருப்பண்ணசாமியும் 18 மந்திரவாதிகளும் அழகர் மலைக்கு
புறப்பட்டு வராங்க. அழகர் மலைக்கு வந்த உடனேயே கள்ளழகரை பார்த்ததும் கருப்பு அப்படியே சொக்கி போய் நிற்கிறாரு. ஆனால் மந்திரவாதிகளோ அழகரையும் தங்க நகைகளையும் கொள்ளையடிச்சிட்டு போக நினைச்சு கருவறைக்குள்ள போறாங்க. கயவர்களோட திட்டத்தை முறியடிக்க திருவுள்ளம் கொண்ட பெருமாள் கோவில் பட்டர் ஒருத்தரோட கனவில் தோன்றி மந்திரவாதிகள் குறித்து எச்சரித்து அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போறாரு. கண் விழித்த பட்டரோ மந்திரவாதிகளை பிடிக்க ஓர் உபாயம் செஞ்சிருக்காரு. மறுநாள் காலை நிவேதனத்திற்கு வழக்கமாக செய்யக்கூடிய பொங்கல்ல பட்டர் அளவுக்கு அதிகமாக மிளகு சேர்த்து காரசாரமாக தயாரித்து கோவில் முழுவதுமா உருட்டி வச்சிருக்காரு. இறைவனுக்கு படைத்து கருவறை கதவை வெளியிலிருந்து பூட்டியிருக்காரு. அந்த சூடான உணவிலிருந்து எழுந்த காரமான ஆவியும் மிளகின் வாசமும் கருவறை முழுவதும் பரவ அங்கு மறைந்திருந்த மந்திரவாதிகளுக்கு அது கடுமையான நெடியை உண்டாக்கியிருக்கு. காரம் தாங்காம அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்ட மாந்திரீக விதிப்படி அந்த கண்களிலிருந்து அவர்களின் இமைகளில் இட்டிருந்த மந்திரமை முழுமையா கரைந்து போகுது. மை எழுந்த அடுத்த கணமே அவங்களோட மாய சக்தி மறைந்து அது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாம இருந்த 18 மந்திரவாதிகளும் ஊர் மக்களின் முன்னிலையில் வெளிப்படையா மாட்டிக்கிட்டாங்க. இதுக்காகவே வெளியில ஆயுதங்களோடு காத்திருந்த ஊர் மக்களும் காவலர்களும் ஒரே நேரத்துல உள்ள பாஞ்சி அந்த 18 மந்திரவாதிகளையும் பிடிச்சு கோவிலுக்கு வெளியில இழுத்துட்டு வராங்க. ஆலயத்தை அசுத்தப்படுத்தி இறைவனோட சக்தியையே திருட துணிந்த அந்த கையவர்களோட தலைகளை கொடூரமா வெட்டி கோபுர வாசலின் கீழே குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அப்படி அந்த 18 பேரோட உடல்களும் தலைகளும் புதைக்கப்பட்ட இடத்தின் மேல் அமைக்கப்பட்ட படிகள் தான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அந்த 18ஆம் படி. இந்த 18 மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்திலிருந்து அவர்களுடன் ஒரு உக்கிரமான காவல் தெய்வம் வந்திருந்துச்சு இல்லையா, அவர்தான் நம்ம கருப்பசாமி. மந்திரவாதிகள் தங்களை நியாயமானவர்கள் என்று பொய் சொல்லி ஏமாற்றி அழைத்து வந்ததை உணர்ந்த கருப்பசாமி அழகரின் பேரழகிலும் தெய்வீகத்திலும் மயங்கி தான் இனி இந்த இடத்திலேயே இருந்து அழகருக்கு காவல் செய்ய போறதா வாக்கு கொடுக்கிறாரு. அதற்கு பரிகாரமா தினமும் அழகருக்கு செய்யப்படும் அர்த்தஜாம நிர்மால்ய நிவேதனங்களை மட்டும் எனக்கு நீங்க படைச்சா போதும்னு கேட்டுக்கிட்டாராம். அதுக்கு எல்லாருமே சம்மதிச்சிருக்காங்க. அன்றிலிருந்து அந்த வாசல் கருப்பசாமியோட வாசலா மாறியிருக்கு. அழகர் பெருமானும் மகிழ்ந்து இனி இந்த 18 மந்திரவாதிகளின் அகந்தியை அடக்கிய படிகளின் மேல் நீயே அமர்ந்து தர்மத்தை காப்பாய், உன்னை வணங்கிய பிறகே மக்கள் என்னை வணங்குவார்கள்னு வரமளிக்கிறாரு. கோவிலோட அத்தனை சொத்துக்களுக்கும் நவரத்ன ஆபரணங்கள் முழுமைக்கும் இந்த 18ஆம் படி கருப்பசாமி தான் முதன்மை காவல் அதிகாரியா இருக்காரு. திருவிழா காலங்கள்ல அழகர் கோவிலை விட்டு வெளியில போகும்போது அவர் என்னென்ன நகைகளை போட்டுட்டு போறாரு அப்படிங்கிற பட்டியலை கருப்பசாமியோட சன்னதிக்கு முன்பு வாசித்து காண்பித்து உத்தரவு வாங்கிட்டு போகணும். அதே போல திருவிழா முடிந்து அழகர் திரும்பும் போதும் நகைகள் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்த பிறகுதான் அழகர் உள்ளே பிரவேசிக்க முடியும். இன்னைக்கும் கோவில் பூட்டப்பட்டதும் கோவிலோட சாவிய கருப்பசாமியோட சன்னதியில வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. இப்படிப்பட்ட உக்கிரமான காவலை தாண்டி எந்த ஒரு தீய சக்தியோ அசுத்தமோ உள்ள போக முடியாது. தினமும் நூபுர கங்கையிலிருந்து கொண்டு வரக்கூடிய தீர்த்தத்தை கருப்பனோட சன்னதியில வைத்து தூய்மையாக கொண்டு வரப்பட்டது என்று சத்திய பிரமாணம் செய்த பிறகுதான் அபிஷேகத்துக்கே பயன்படுத்துறாங்க. சுத்தப்பட்டு கிராமங்கள்ல வாழக்கூடிய மக்களுக்குள் எழும் நில பிரச்சனைகள், குடும்ப தகராறுகள் போன்ற பல வழக்குகளுக்கு கருப்பனோட சன்னதியில வந்து சத்தியம் செய்து தீர்வு காண்பதே இறுதி முடிவா இருக்குது. நீதிமன்றங்களாலேயே தீர்க்க முடியாத பல வழக்குகளை கூட ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல நீதிபதிகள் அழகர் கோவில் 18ஆம் படிக்கு அனுப்பி சத்தியம் செய்ய வைத்த வரலாற்று ஆவணங்கள் இன்னைக்கும் இருக்குது. இங்க வந்து யாராவது பொய் சத்தியம் செஞ்சா அவங்க கடுமையான நோய்களால பாதிக்கப்பட்டு வாரிசுகள் இல்லாமல் இரத்த வாந்தி எடுத்து அழிந்து போவார்கள் என்பது மக்களோட அசைக்க முடியாத பயம் கலந்த நம்பிக்கையா இருக்கு. அடுத்ததா நம்ம கருப்பசாமியோட பிறப்பு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாட்டுப்புற கலைகளிலும் புராணங்களிலும் பல்வேறு விதமான ஆச்சரியமூட்டும் கதைகள் சொல்றாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, கருப்பசாமி ராமபிரானோட சொந்த மகன் அப்படிங்கிற ஒரு கதை. சீதா தேவி காட்டில் வாழ்ந்தபோது வால்மீகி முனிவர் ஒரு தர்ப புல்லை கிள்ளி போட்டதுல இருந்து உருவானவர் தான் இந்த தர்பை கருப்பன் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சில கதைகள்ல சிவபெருமானோட அம்சமான வீரபத்ரருக்கும் சண்டிகைக்கும் பிறந்த உக்கிரமான குழந்தையே கருப்பசாமின்னும், தவறு செய்த தீயவர்களின் தலை வெட்டப்பட்டு புதைக்கப்பட்ட இடங்களில் காவல் தெய்வமாக அவர் உருவானார் அப்படின்னும் நம்பப்படுது. கம்பீரமான தோற்றம், தலையில் பெரிய தலைப்பாகை, மிரட்டும்
உருண்ட விழிகள், முறுக்கிய மீசை, கையில் பிரம்மாண்ட அறிவாளுடன் காட்சியளிக்கும் கருப்பசாமியின் குடும்பத்தாரையும் நாம தெய்வமா வணங்கி வரோம். கருப்பசாமியோட மனைவிய கருப்பழகி அல்லது கருப்பா என்னும், அவருடைய மகனை கந்தன் என்றும், தம்பிய இளைய கருப்பனும், தங்கைய ராக்காயி அம்மனும் குடும்பத்தோடு வழிபடும் மரபு இன்னைக்கும் கிராமங்கள்ல உயிர்ப்போடு இருக்குது. இனி தமிழ்நாட்டின் காவல் தெய்வமான கருப்பசாமி எப்படி கேரள தேசத்து சபரிமலை ஐயப்பனுக்கு முதன்மை காவல் தெய்வமாக மாறினார் அப்படிங்கிற வரலாற்று ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். பார்க்கடலை கடைந்து அமிர்தம் வெளிவந்த போது அசுரர்கள் அதை தட்டி பறிக்க முயற்சி செய்வாங்க. மகாவிஷ்ணு மோகினி என்ற பெயரழகு பெண்ணாக அவதாரம் எடுத்து அசுரர்களை திசை திருப்பி தேவர்களுக்கு அந்த அமுதத்தை வழங்குவாரு. அந்த சமயத்துல மோகினியின் அழகில் மயங்கிய சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் பிறந்த தெய்வீக குழந்தைதான் தர்மசாஸ்தாவான நம்முடைய ஐயப்பன். மகிஷாசுரனை பார்வதி தேவி வதம் செய்ததால கோபமடைந்த அவனுடைய தங்கை மகிஷி என்று அரக்கி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையால மட்டுமே எனக்கு மரணம் நேரணும்னு பிரம்மன் கிட்ட ஒரு வரம் வாங்கி இருப்பா. இரண்டுமே ஆண் தெய்வங்கள் என்பதால அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்ற அவளின் கணக்கை உடைக்கவே விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து ஐயப்பனை உருவாக்குவாரு. ஐயப்பன் வளர்ந்து மகிஷி என்ற அரக்கிய வதம் செய்ய காட்டுக்கு புறப்பட்ட போது ஒரு தந்தையாக சிவபெருமான் தன்னுடைய சொந்த அம்சமான கருப்பசாமியை நேர்ல கூப்பிட்டு, ஐயப்பன் இன்னும் சிறு பிள்ளை, நீ அவனுக்கு சேனாதிபதியாக இருந்து அவனது காடுகளையும் வழிகளையும் பாதுகாப்பாக காவல் காக்க வேண்டும்னு சிவபெருமான் கட்டளையிட்டதா கூறப்படுது. சிவபெருமானோட கட்டளையை ஏற்று அன்று முதல் கருப்பசாமி ஐயப்பனுக்கு பின் அரணாக நின்று அவனது மகிஷி வதத்திற்கு பெரும் துணையாக இருந்திருக்காரு. இதனாலதான் இன்னைக்கும் சபரிமலையில பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க ஏறக்கூடிய அந்த புனிதமான 18 படிகளுக்கு கீழே கருப்பசாமி மாபெரும் காவல் தெய்வமா விற்றிருக்காரு. சபரிமலைக்கு மாலை அணிந்து போகக்கூடிய ஒவ்வொரு பக்தனும் முதலில் படியேறும் போது கீழ்வாசலில் இருக்கக்கூடிய கருப்பசாமிய மனமுருக வேண்டி உத்தரவு பெற்ற பிறகுதான் ஐயப்பனை தரிசிக்க முடியும். இப்படியாக மதுரையிலும் சபரிமலையிலும் நீதியின் அடையாளமாக விளங்கும் கருப்பசாமி முக்கன் முதல்வனான சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனையே சாட்டையால் அடித்து வெளுத்த கதை சதுரகிரி மலையில இன்றும் எதிரொலித்து கொண்டிருக்குது. சதுரகிரி மலையின் அடர்ந்த காட்டு பகுதியில இருக்கக்கூடிய பிலாமரத்தடி கருப்பண்ணசாமி கோவில்ல இந்த அதிரவைக்கும் ஆன்மீக சம்பவம் அரங்கேறி இருக்கு. அந்த மலையில தவம் இருக்கும் சித்தர்களையும் இறைவனையும் காக்கும் முதன்மை காவல் தெய்வமாக கருப்பசாமி நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய காவல்ல எல்லளவும் எந்த தவறும் நடக்காது அப்படிங்கிறது உலகறிந்த உண்மையாக இருக்குது. கருப்பசாமியோட இந்த உக்கிரமான காவல்ல ஏதாவது பலவீனம் இருக்குதா அப்படின்னு சோதித்து பார்க்க நினைத்த சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலை தொடங்குறாரு. சிவபெருமான் ஒரு சாதுவை போல மாறுவேடம் அணிந்து கருப்பசாமியோட காவல் எல்லையில் நின்றிருந்த பசுமாட்டிலிருந்து யாருக்கும் தெரியாம தினமும் நள்ளிரவில் பால் கறந்து குடிக்கிறத சில நாட்களாக தொடர்ந்து வழக்கமா வச்சிருந்திருக்காரு. தன்னுடைய காவலில் இவ்வளவு பெரிய பால் திருட்டு நடந்திருப்பதை அறிந்த கருப்பசாமி உக்கிர கோபமடைந்து நள்ளிரவில் மறைந்திருந்து திருடனை பிடிக்க காத்திருந்திருக்காரு. ஒரு நாள் நள்ளிரவில் வழக்கம் போல அந்த மாயாவி சாது வந்து பசுமாட்டிலிருந்து பால் கறக்க முயற்சி செய்யறாரு. மின்னல் வேகத்தில் பாய்ந்த கருப்பசாமி கையில இருந்த உக்கிரமான சாட்டையை எடுத்து அந்த சாதுவோட முகத்துல பலமாக அடித்து வீழ்த்து வாங்குறாரு. சாட்டையடி விழுந்த அடுத்த கணமே அந்த சாதுவின் உருவம் மறைந்து அங்கே அண்ட சராசரங்களையும் ஆளும் சிவபெருமான் தம் விஸ்வரூபத்தோட காட்சியளிக்கிறாரு. தன்னை அடித்தது தன் காவல் தெய்வமான கருப்பசாமி தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் பெருமகிழ்ச்சி அடைந்து காவல் காப்பதில் உன்னை மிஞ்ச இந்த உலகில் யாரும் இல்லை என்று பாராட்டி அவருக்கு பல அரிய வரங்களையும் ஆசைகளையும் வழங்கியிருக்காரு. தன் கடமையில இருந்து தவறாம சாட்சாத் அந்த சிவனையே அடித்து தன் நேர்மையை நிரூபிச்சதால சதுரகிரி மலையில் இன்றும் பிலாமரத்தடி கருப்பசாமிக்கு மிக உக்கிரமான பூஜைகள் நடத்தப்பட்டு வருது. தமிழ்நாட்டின் எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் எல்லையை காக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பசாமி கோவில் இல்லாத ஊரே இருக்க முடியாது. குறிப்பா பெண் தெய்வ வழிபாட்டு தலங்களான மாரியம்மன், காளியம்மன் கோவில்களில் அவர்களுக்கு பாதுகாப்பாக கையில் அறிவாளுடன் நிற்பவரும் நம்முடைய கருப்பசாமி தான். நம் தமிழ் மண்ணின் பூர்வகுடி கலாச்சாரத்தில் எல்லை காவல் தெய்வங்களுக்கு ஆடு, கோழி போன்ற பலியிடும் வழக்கங்கள் இருந்தாலும் இந்த அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பசாமிக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக நெறி பின்பற்றப்படுது.
சைவ, வைணவ மற்றும் சிறுதெய்வ வழிபாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணையும் ஒரு உன்னதமான ஆன்மீக சங்கமமாக இந்த 18ஆம் படி வாசல் திகழுது. நள்ளிரவு 12 மணிக்கு மேல கருப்பசாமி தன்னுடைய வெள்ளை குதிரையில ஏறி கையில் அரிவாளுடன் அழகர் மலையை சுற்றியுள்ள எல்லை பகுதிகளை காவல் காக்க வேட்டைக்கு செல்வதாக இன்றும் கிராமங்கள்ல பெரியவங்க சொல்வாங்க. அந்த சமயத்துல காடுகளின் வழியாக போறவங்க சலங்கை சத்தத்தையும் குதிரையின் கனைப்பொலியையும் கேட்டு நடுங்கிய சம்பவங்கள் இன்றும் வாய்மொழி வரலாறா உலா வருது. தீய சக்திகள் எதுவும் ஊருக்குள்ள நுழைஞ்சிடாதபடி தன் கூர்மையான விழிகளால் எல்லையை காக்கும் ஒரு உயிருள்ள சக்தியாகவே கருப்பசாமியை மக்கள் பாக்குறாங்க. பல நூற்றாண்டுகளா தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நீதியையும் ஆன்மீகத்தையும் சுமந்து நிற்கும் ஒரு மாபெரும் அடையாளமா திகழுது 18ஆம் படி கருப்பசாமி கோவில். ஒரு பக்கம் பெருந்தெய்வமான கள்ளழகர் வீற்றிருக்க, மற்றொரு பக்கம் அவருக்கும் மக்களுக்கும் அரணாக காவல் தெய்வமான கருப்பசாமி நிற்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒன்னா இணைந்து நிற்கக்கூடிய ஆன்மீக வரலாற்றின் உயிருள்ள சாட்சிதான் அந்த 18ஆம் படி வாசல். இவ்வளவு உக்கிரமா போட்டியிருக்க அந்த கதவை வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும், அதுவும் பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டும்தான் திறப்பாங்க. அது எதுக்காகன்னா திருமாலோட மாபெரும் சக்தியான சக்கரத்தாழ்வார் எழுந்தருளி உள்ளே வரதுக்காக மட்டும்தான் அந்த 18ஆம் படி கதவுகள் திறக்கப்படும். மகாவிஷ்ணுவோட முதன்மை ஆயுதமான சக்கரத்தாழ்வாருக்கு மட்டும்தான் கருப்பசாமியோட உக்கிர பார்வையை தாங்குற சக்தியும் அந்த 18 படிகளை கடந்து உள்ள போற அதிகாரமும் இருக்கு. சக்கரத்தாழ்வார் உள்ளே நுழைந்த அடுத்த கணமே மறுபடியும் அந்த கதவுகள் இரும்பு பூட்டுகளால பூட்டப்பட்டு கருப்பசாமியோட ஆக்ரோஷமான காவலுக்குள்ள கொண்டு வரப்படும். நம் தமிழ் மண்ணின் பூர்வகுடி கலாச்சாரத்துல எல்லை காவல் தெய்வங்களுக்கு ஆடு கோழி போன்ற பலியிடும் வழக்கங்கள் இருந்தாலும் இந்த அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பசாமிக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக நெறியும் பின்பற்றப்படுது. இங்க பெருமாளுக்கு என்னென்ன வைதீக பூஜைகளும் மந்திரங்களும் ஓதப்படுதோ அதே மரியாதையும் நைவேத்தியங்களும் இந்த கருப்பசாமிக்கு சமமா வழங்கப்படுது. சைவ, வைணவ மற்றும் சிறுதெய்வ வழிபாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணையும் ஒரு உன்னதமான ஆன்மீக சங்கமமாக இந்த 18ஆம் படி வாசல் திகழுது. இன்னைக்கு இந்த வரலாற்று பயணத்தோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்திருந்தாலும் கருப்பசாமியோட அருளுங்கிறது எல்லையற்றது. காடு, மலை, கிராம எல்லைன்னு எங்கும் நிறைந்து நின்று நீதியை காக்கும் அந்த 18ஆம் படி கருப்பசாமிக்கு முன்னாடி எந்த ஒரு தீய சக்தியாலும் தலை தூக்க முடியாது. தன் சொந்த மக்களின் குறையை கேட்டு கனப்பொழுதில் ஓடி வந்து காக்கும் அவரிடம் நம்ம வைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அது களங்கம் இல்லாத தூய்மையான பக்தி மட்டும்தான். மதுரை மக்களோட உண்மையான நீதிபதியே அவர்தான்ப்பா. தன் நிஜ சொரூபத்தை மறைச்சுக்கிட்டு அந்த பெரிய கதவாவே நின்று தர்மத்தை காத்து நிக்கிறாரே, அந்த 18ஆம் படி கருப்பசாமியோட கண்கள் அப்படியே நம்ம மனசுக்குள்ள ஊடுருவி பார்த்துடும். அவர்கிட்ட போகும்போது உங்க உண்மையான பக்தியையும் நேர்மையையும் மட்டும் நெஞ்சில சுமந்துட்டு போங்க. அதை விட்டுட்டு மனசுல அநீதியோடும் துரோகத்தோடும் போனீங்கன்னா அந்த 18ஆம் படியே உங்க வாழ்க்கையோட இறுதிப்படியா மாறிடும். ஜாக்கிரதை. அடைக்கப்பட்டிருக்க அந்த பெரிய கோட்டை வாசலுக்கு முன்னாடி நின்று இந்த உலகத்தை வேணும்னா நம்ம ஏமாத்திடலாம், ஆனா 18 மந்திரவாதிகளை தண்டிச்சு அங்கேயே புதைச்சிட்டு சிம்மாசனம் ஏறி வீற்றிருக்காரே அந்த சக்கராயுத கருப்பனை யாராலையும் ஒரு காலம் ஏமாத்தவே முடியாது. இந்த 3 பிரம்மாண்டமான வரலாறுகளையும் 18 படிகளோட தெய்வீக ரகசியங்களையும் கேட்ட உங்க எல்லாருக்கும் அந்த 18ஆம் படி கருப்பனோட அருள் பூரணமா கிடைக்கணும்னு மனமுருகி வேண்டிக்கிறோம். உங்க வாழ்க்கையில இருக்க அநீதிகளும் கவலைகளும் அப்படியே நீங்கி தர்மம் நிலை பெற அந்த எல்லை சாமி எப்பவும் உங்களுக்கு துணையா இருந்து காவல் காப்பாரு. மர்மங்களும் ஆன்மீகமும் நிறைந்த இந்த 18ஆம் படி கருப்பசாமியோட ரத்த சரித்திர பயணத்தை இதோடு நிறைவு செஞ்சுக்கிறோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க நண்பர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்று பல ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அடுத்து வேறு ஒரு மர்மமான ஆன்மீக பயணத்தோடு உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.